நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு மாணவர் அமைப்புகளினர் போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். சமூக நீதிக்கு எதிரான நீட் தேர்வை ரத்து செய்து மாணவர்களின் கல்வி உரிமையை பாதுகாக்க வேண்டும் என முழக்கம் எழுப்பப்பட்டு வருகிறது. போராட்டம் நடத்திய மாணவர்களை வலுக்கட்டாயமாக போலீசார் கைது செய்ததால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டு அங்கு தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. மாணவ மாணவிகளை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்து போலீசார் அராஜகத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். நீட் தேர்வுக்கு எதிராக போராட்டம் நடத்திய மாணவர் அமைப்பினரை போலீசார் தாக்கியதால் அங்கு பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அகிலனிடம் கேட்கலாம். வணக்கம் அகிலன். நாடு முழுவதும் நீட் தேர்வுக்கான போராட்டம் என்பது தீவிரமடைந்துள்ளது. குறிப்பாக இந்த ஆண்டுக்கான நீட் தேர்வானது கடந்த மே மாதம் 3ஆம் தேதி நடைபெற்றது. இந்த நீட் தேர்வுல பல்வேறு குளறுபடிகளும் மோசடிகளும் நடந்துள்ளதாக அந்த தேர்வை ரத்து செய்துவிட்டு தற்பொழுது நாளை நடைபெற இருப்பதாக என்ஐஏ தெரிவித்தது. இந்த சூழல்ல நாடு முழுவதுமே இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்ற இந்த கோரிக்கையை வலுத்து போராட்டங்கள் நாடு முழுவதுமே எழுந்துள்ளது. இந்த சூழல்ல சென்னை இந்திய ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும், அதே போல ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்திய மாணவர் சங்க அமைப்பினர் ஒரு 50க்கும் மேற்பட்டோர் சென்னை இந்திய ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட முயன்றனர். இந்த நிலையில அவர்களை போராட்டம் நடத்தக்கூடிய இடத்திலேயே வைத்து கைது செய்ததால் ஓரிரு நிமிடங்களிலே கைது செய்ய காவலர்கள் முற்பட்டதால் அந்த அமைப்பை சேர்ந்தவர்கள் காவல்துறைக்கும் தமிழக வெற்றி கழக அரசிற்கும் கண்டனம் தெரிவித்து தொடர்ந்து மோடி அரசிற்கும் ஆளுநரை பதவி விலக கோரியும் ஒன்றிய கல்வி அமைச்சரை பதவி விலக கோரியும் கோஷங்களை எழுப்பினர். குறிப்பாக தமிழ்நாட்டில் ஏற்கனவே இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று திமுக அரசு பல்வேறு சட்ட போராட்டங்களை நடத்திட்டு அந்த நடவடிக்கைகளை தாவேக அரசு பின்பற்ற வேண்டும் அப்படின்னு எதிர்கட்சி தலைவரும் கோரிக்கை இருந்தாரு. இந்த சூழல தமிழகத்துல இருக்கக்கூடிய பல்வேறு அரசியல் கட்சியினர், அமைப்புகள், இயக்கங்கள், மாணவ சங்கத்தினர், பெற்றோர்கள் என தொடர்ந்து நீட் தேர்வுக்கு எதிராக போராடி வருகின்றனர். தகுதி என்ற ஒன்ற அடிப்படையிலேயே மாணவர்களுடைய உயிரை பறிப்பது நியாயமா? அது மட்டுமல்லாது நீட் தேர்வு ஒன்றுதான் மருத்துவ சேர்க்கைக்கு தகுதியா எனவும் பல்வேறு தரப்பினர் தொடர்ந்து அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு கண்டனம் தெரிவித்திருந்தாங்க. இந்த சூழல்ல அது மட்டும் இல்லாம நீட் தேர்வால ஒவ்வொரு ஆண்டும் தற்கொலைகள் மாணவர்களுடைய இந்த நீட் தேர்வு அச்சத்தால மாணவர்களுடைய தற்கொலைகள் அதிகரிக்குது. அதனால் நீட் தேர்வை கண்டிப்பாக ரத்து செய்ய வேண்டும் என இந்தியா முழுக்க கோஷங்கள் தொடர்ந்து ஒழிச்சுக்கிட்டே வந்தாலும் ஒன்றிய அரசு இதை ரத்து செய்ய மறுக்குது. இந்த சூழல்ல தான் தமிழகத்துல அண்மையில கடந்த 2 நாட்கள்ல 2 மாணவிகள் இந்த நீட் தேர்வு பயத்தால தற்கொலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கு பல்வேறு அரசியல் கட்சிகள், இயக்கங்கள், மாணவ அமைப்புகள் கண்டனங்கள் தெரிவித்திருந்தாலும் கூட ஒன்றிய அரசு நாளைய தினம் நீட் தேர்வை நடத்த தயாராகிட்டு. இந்த சூழல்ல தான் தற்பொழுது இந்திய மாணவ சங்கத்தை சேர்ந்த 50க்கும் மேற்பட்ட மாணவர்கள் சென்னை இந்தியில் இருக்கக்கூடிய ஆளுநர் மாளிகையை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்த முயன்றனர். சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்ற வாசல் அருகே இருக்கக்கூடிய பிரதான சாலையில் அமர்ந்தும் படுத்தும் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் காவல்துறையினர் அவர்களை கைது செய்ய முயன்றனர். போராட்டம் ஆரம்பித்த ஒரு சில நிமிடங்களிலேயே கோஷங்கள் கூட எழுப்ப விடாமல் அவர்களை கைது செய்ததால் மாணவ அமைப்பினருக்கும் காவல்துறையினருக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த நிலையில அவர்களை கைது செய்ய முற்பட்டதால் சாலையின் பல்வேறு இடங்களுக்கு ஓடி சென்று அமர்ந்தும் படுத்தும் தர்ணாவில் ஈடுபட்டனர். தொடர்ந்து ஒன்றிய அரசுக்கும் ஒன்றிய கல்வி அமைச்சருக்கும் தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்திருந்தனர். இந்த சூழல்ல தான் காவல்துறையினர் அவர்களை கைது செய்து தற்பொழுது அவர்களை சிறையில் அடைக்க கொண்டு சென்றிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்திய மாணவர் சங்க அமைப்பினர் நீட் தேர்வை ரத்து செய்யும் வரை தங்களுடைய போராட்டம் தொடரும் என்றும் தெரிவித்துள்ளனர். நீட் நுழைவுத் தேர்வால் மாணவர்களின் தற்கொலைகள் அதிகரித்து வரும் சூழலில் மாணவர்கள் இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறார்கள். கூடுதல் விவரங்களை வழங்கியதற்காக நன்றி அகிலன். ஜனநாயக ரீதியில எங்களுடைய எதிர்ப்பை இன்னைக்கு இந்த நீட் எக்ஸாமுக்கு அகைன்ஸ்டா நாங்க தெரிவிக்கிறோம்.
நாளைக்கு மாணவர்கள் எக்ஸாம் எழுத போறாங்க. இப்போ வரைக்கும் பல பேருக்கு அட்மிட் கார்டு வரல. டவுன்லோட் பண்ண போனா எரர் காட்டுது, சர்வர் ஒர்க் ஆகல. இப்படியான பிரச்சனையில இன்னைக்கு இந்திய நாடு முழுக்க மாணவர்கள் இருக்காங்க. ஒரு மாணவருக்கு எக்ஸாம் சென்டர் அபுதாபில இருக்கு. அபுதாபில போய் அவர் தேர்வு எழுத முடியுமா? இதற்கு எதிராக இந்திய மாணவர் சங்கம் போராடும். இதோட போராட்டத்தை போலீஸ் ஒடுக்குறாங்க. உண்மையா கண்டிக்கிறோம். கொஞ்சம்